வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். ஒரு விசுவாசியின் வாழ்க்கை என்கின்ற தொடரை பார்த்து கொண்டு வருகிறோம். ஆவி ஆத்மா சரீரத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் விசேஷமாய் கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் யாராக இருக்கிறோம், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் எங்கே இருக்கிறோம், அதுதான் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய அடையாளம், நம்முடைய ஆஸ்தி, நம்முடைய அதிகாரம், இதை குறித்து தான் நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன். விசேஷமாய் கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம் என்கின்ற போதனைகள் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அநேக காரியங்கள் போதித்திருக்கிறேன். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நாம் மெய்யான திராட்சை செடியினுடைய கொடிகளாய் இருக்கிறோம். அப்போ கொடிகள் என்று சொல்லும் பொழுது இரண்டு விதமான கொடிகள் இருக்கிறது. கனி கொடாத கொடிகள், கனி கொடுக்கக்கூடிய கொடிகள். கனி என்று சொல்லும் பொழுது துதி என்று போதித்தேன். துதியினுடைய பலனை குறித்து பலரை நான் விளக்கி சொல்லியிருக்கிறேன். முதலாவது துதி என்று சொல்லும் பொழுது என்ன சொன்னேன், ஒரு பதவி உயர்வு, ஒரு ப்ரொமோஷன் கொண்டு வருது. இரண்டாவது, தேவனை துதிக்கும் பொழுது பிசாசு நமக்கு விரோதமாக எழுப்பியிருக்கிற எல்லா மதில்களை கிழித்து போட முடியாது. மூன்றாவது, பவுல் சீலாவை போல சிறையிருப்பை உடைத்து வெளியே வருவது துதியின் மூலமாக. நான்காவது, யோசபாத்தை போல யூதா ஜனங்களை தேசத்தார் எப்படி மோவாபியரும் அம்மோனியரும் மற்றும் எதோமியரையும் மேற்கொண்டார்கள், எப்படி மேற்கொண்டார்கள், துதித்து மேற்கொண்டார்கள். அப்போ சத்ருக்களை மேற்கொண்டு வெற்றியில் வாழ்வதற்கு துதி அவசியம். பாருங்க, சும்மா வாயை திறந்து துதிக்கிறது இல்ல, வார்த்தையை உணர்ந்து வார்த்தையை நம்பி வார்த்தையின்படி வாழ்கிறவன் தான் உண்மையாகவே எந்த ஒரு சூழ்நிலையில் தேவனை துதிக்க முடியும். சங்கீதக்காரன் தேவி சொல்றார் இல்லையா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். யார் அதை செய்ய முடியும்? வார்த்தையில் நிலைத்திருக்கிறவர். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற மனுஷன் தான் எக்காலத்திலும், முரண்பாடான காலத்திலும், முரண்பாடான சூழ்நிலைக்குள்ளும் தேவனை துதிக்க முடியும். அவருடைய துதி எப்பொழுதுமே என் வாயில் இருக்கும். யாருக்கு அது தகும்? சும்மா பேரளவில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு கிடையாது. வார்த்தையை உண்மையாய் ஏற்றுக்கொண்டு வார்த்தையின்படி வாழ்ந்து வார்த்தையில் சொல்கிறதை செய்கிற மண் அவன்தான் எக்காலத்திலும் தேவனை ஸ்தோத்திரிப்பான். அவருடைய துதி எப்பொழுதுமே என் வாயில். யார் வாயிலுடைய? என் வாய் என்று சொல்லும் பொழுது வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி செய்கிறவர்கள். ஆகவே நீங்கள் வார்த்தையை கேட்கிற மக்கள் மாத்திரம் இருக்கக்கூடாது, வார்த்தையின்படி வாழ்கிற மக்கள். ஆகவே தான் எங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்த்திருப்பீங்கன்னா வார்த்தையும் வாழ்க்கையும், அதான் முக்கியம். நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். சோ துதிக்கும் பொழுது என்ன நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையில்? இந்த நன்மைகள் ஏற்படுகிறது. துதிக்கும் பொழுது சத்ருவை நாம் அமைதிப்படுத்துகிறோம். துதிக்கும் பொழுது பிசாசை நாம் விரட்டுகிறோம். கடைசியாக நாம் பார்க்க ஆரம்பித்தது, தேவனை நாம் துதிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தில் நுழைகிறோம். அது மாத்திரமல்ல, தேவனை துதிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் நாம் இருக்கிற இடத்திற்கு வருகிறது. வாசிப்போம். 2 நாளாகமம், அங்கதான் நிறுத்தணும் சென்ற வாரத்தில். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் ஒருமிக்க பூரிக்கைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிக்கைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. பாருங்க, தேவனை துதித்த பொழுது கர்த்தருடைய வீடு ஆகிய தேவாலயம் மேகத்தினால். மேகம் என்ன மேகங்க? கர்த்தருடைய பிரசனம் இல்லைங்களா? 7ஆம் அதிகாரம், அதே 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இன்னும் தெளிவாக சொல்லப்படுகிறது. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. அப்போ இங்க பார்க்கும்போது மேகம் வந்து கர்த்தருடைய வீடாகிய ஆலயத்தை மூடியது. அப்போ மேகம் என்று சொல்லும்போது தேவனுடைய மகிமை. அப்போ பாருங்க, துதிக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? வல்லமையின் இடமாக மாறுகிறது. அப்போ நாம் தேவனை துதிக்கும் பொழுது முதலாவது அது அற்புத வல்லமையின் இடமாக மாறுகிறது. It becomes a place of miraculous power. துதிக்கிற மக்கள் அற்புதம் நிறைந்த மக்களாய் இருப்பார்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், துதிக்கிற மக்கள் அற்புதம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் தேவனை எங்கே துதிக்கிறார்களோ தேவன் அந்த இடத்தை அற்புத வல்லமையின் இடமாக மாற்றுகிறார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, பரலோகத்திலிருந்து ஒரு அக்னி வந்து கொடுக்கப்பட்ட அந்த தகன பலிகளை பட்சித்து போட்டது. அப்போ கர்த்தர் அதை அங்கீகரித்தார்.
கர்த்தருடைய பிரசனம் அங்கே இறங்குறது. இரண்டாவது காரியம், இது போன வாரம் போதிக்கல, இந்த வாரம் அதை பார்ப்போம். இரண்டாவது காரியம் 1ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி. சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது, கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. அப்ப பாருங்க, தேவனுடைய வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய மகிமை தேவனுடைய வீட்டை நிரப்பியது. அப்போ பாருங்க, கர்த்தர் ஒரு வீட்டுக்குள் அசைவாடும் பொழுது, ஒரு இடத்திற்குள் வரும்பொழுது அந்த இடத்தை அவருடைய மகிமையினால் மூடுகிறார். நான் சொல்கிறேன், ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை இருக்கிறது. யாரெல்லாம் தேவனை இரவும் பகலுமாய் துதிக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனை துதிக்கிறதில் ஒரு வாழ்க்கை பாணியை மாற்றிக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படியாக தான் நான் வாழ்கிறேன். சபைக்கு வரும்போது அல்லது இசைக்கருவி வாசிக்கும் பொழுது தான் நான் ஆராதிக்கிறவன் அல்ல பாஸ்டர். என்னுடைய வாழ்க்கையில நான் ஆராதிக்கிறவன். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நான் தேவனை ஆராதிக்கிறேன். என்னுடைய முழு நாளில் நான் அநேக வேலைகள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்கிறவர்கள், நான் சொல்கிறேன், அந்த இடம் எப்படிப்பட்ட இடமாக மாறுகிறது? இட் பிகம்ஸ் a place of manifest power. வெளிப்படுத்தக்கூடிய தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக மாறுகிறது. வெறும் அற்புதத்தின் இடமாக அல்ல, அந்த அற்புதங்களை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக நாம் மாறுகிறோம். அப்போ பாருங்க, தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை உங்களுடைய வீட்டின் மீது இருக்கிறது. நீங்கள் தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டவர்கள். உங்களுடைய வேலை ஸ்தலம் தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கையின் பிரயாசம் தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வியாபாரங்கள் தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. உங்களுடைய படிப்புகள் தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. உங்களுடைய குடும்பங்கள் தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள், கணவன் மனைவி தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. நீங்க எங்க சென்றாலும் தேவ மகிமையினால் நீ நிறைந்திருக்கிறபடினால் நீ போகிற இடமெல்லாம் அந்த மகிமை அங்க கட்டவிழ்க்கப்படுகிறது, வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ நாம் தேவனுடைய அற்புத வல்லமை சுமக்கும் பாத்திரங்களாய் இருக்கிறோம். we are carrying the manifest power of God. தேவனுடைய மகிமை இறங்கும் பொழுது சாத்தானுக்கு இடம் கிடையாது. தேவ மகிமை இறங்கும் பொழுது வியாதிக்கு இடம் கிடையாது. தேவனுடைய மகிமை இறங்கும் பொழுது பிசாசனுடைய சூழ்ச்சிகளுக்கு இடம் கிடையாது. தேவ மகிமை இறங்கும் பொழுது துக்கத்திற்கும் கவலைக்கும் பதற்றத்திற்கும் வேதனைக்கும் வியாகுலத்திற்கும் இடம் கிடையாது. தேவ மகிமை இறங்கும் பொழுது சகிப்புத்தன்மை தானாக வளர்கிறது. தேவ மகிமை நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். ஏனென்றால் அந்த தேவ மகிமை என்றால் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்ப்போம். மகிமை என்றால் என்ன? இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். கவனிங்க, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்ற வார்த்தையை கோடிட்டுக் கொள்ளுங்க. அதுதான் பேசிக் கொண்டிருக்கிறோம். manifested his power. அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தினார், அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். எப்படி அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார்? மீண்டுமா எல்லாரும் சேர்ந்து அந்த 11ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து என்ன செய்தாருங்க? நிறுத்துங்க. முதலாவது அற்புதத்தை செய்த பொழுது தம்முடைய மகிமை என்ன செய்திருக்கிறாரு? வெளிப்படுத்தினார். அப்ப எங்கெல்லாம் தேவ அற்புதங்கள் நடக்கிறதோ அங்க தேவ மகிமை காண்பிக்கப்படுகிறது, வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ தேவனுடைய மகிமை என்றால் என்ன? அற்புத செயல்கள். எழுதிக் கொள்ளுங்க. அப்போ பாருங்க, 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பிற்பகுதி சொல்கிறது, கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று என்று சொல்லும் பொழுது எது நிரப்பினது? கர்த்தருடைய அற்புதங்கள் செய்யும் வல்லமை அந்த ஆலயத்தை நிரப்பியது. ஆகவேதான் இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கு அற்புதங்களை நிகழ்த்தினார். நான் சொல்கிறேன், இயேசு யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள்? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை, நான் அதாவது இயேசு செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும். Oh, I like this. இவைகளை பார்க்கிலும். எல்லாரும் சொல்லுங்க, இவைகளை பார்க்கிலும். சொல்லுங்க, இவைகளை பார்க்கிலும். மீண்டுமா சொல்லுங்க. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இவைகளை பார்க்கிலும். Oh God, I feel something. இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். பெரிய கிரியைகளை யார் செய்வான்?
விசுவாசிக்கிறவன். அப்போ விசுவாசிக்கிறவன் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடந்தே தீரணும். எத்தனை பேர் நான் சொல்றது விசுவாசிக்கிறீங்க? நீ எங்கெல்லாம் இருக்கிறாயோ அங்க அற்புதங்கள் நடக்கணும். மரண படுக்கைகள் உயிர் தரக்கூடிய படுக்கைகளாக மாறக்கூடிய நாட்கள் வந்துருச்சு. I'm telling you, you're going to see death beds becoming life-giving beds. God is releasing a power in the church that's going to shake the world to its knees. நான் சொல்கிறேன், தேவன் தம்முடைய வல்லமையை சபைக்குள் வெளிப்படுத்தி உலகத்தையே அசைக்க போகிறார். உலகத்தினுடைய சரித்திரத்தையே மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறவன், இதை கேட்கிறவன், காதுள்ளவன் இதை கேட்க கடவன். ஏனென்றால் ஆவியானவர் துல்லியமாக பேசிக் கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடத்திற்காக தேவன் காத்து கொண்டிருந்தார். எங்கெல்லாம் துதிகளை செலுத்துகிறாரோ, எப்படி அந்த மக்கள் முதன்மையான விதத்தில் முதன்மையாக ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்களோ, அதே போலவே நான் சொல்கிறேன், முதன்மையான இடத்திலே நீங்கள் தேவனுடைய அற்புத செயல்படுத்தும் வல்லமை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அற்புதங்கள் என் வாழ்க்கையின் மூலமாக தேவன் நடத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா நான் சொல்றது? தேவன் அற்புதங்களை உங்கள் மூலமாக செயல்படுத்த போகிறார், வெளிப்படுத்த போகிறார். நான் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இயேசுவானவர் கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் அந்த முதலாவது அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவது போல அவர் எங்கெல்லாம் சென்றாரோ, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர் சுற்றி திரிந்து நன்மை செய்து பிசாசின் பிடினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த வசனம் இருக்குது. அவர் சுற்றித்தன் எங்கெல்லாம் அவர் சென்றாரோ நன்மை செய்தார். நாமும் அவருடைய சீஷர்களாக இருக்கிறோம். அவர் செய்த கிரிகள் நாமும் செய்வோம். இதை பார்க்கலாம். எதை பார்க்கலாம்? அவர் செய்த கிரிகள். அவர் செய்த கிரிகளை பார்க்கலாம். செய்ய முடியுமா? முடியாது. தரத்துல முடியாது, ஆனா அளவுல முடியும். அவர் இஸ்ரவேலினுடைய வீட்டாருக்கு மாத்திரம் வந்தாருங்க. நாம் என்ன சொல்லியிருக்கிறாரு? முழு உலகத்திற்கு சென்று சகல ஜாதிகளை போதித்து சீஷனா ஆக்க என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு மனுஷனிடத்தில் நான் போதிக்க வேண்டும். அப்ப நான் போதிக்கும் பொழுது அங்க என்ன நடக்கிறதுங்க? அற்புதங்கள். அப்போ இயேசுவை பார்க்கலும் தரத்தில் அல்ல, அளவில் தான் என்னால் அதிகமாக செய்ய முடியும். ஏனென்றால் இயேசு இஸ்ரவேல் தேசத்திற்கு மாத்திரம் வந்தார். ஆனா அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பிறகு என்ன நடந்தது? உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை பரிசாற்றுங்கள் என்றார், பிரசங்கி என்றாரு. அப்போ நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்க அற்புதங்கள் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? மூன்றாவது காரியம் 2ஆம் வசனம், 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. கவனிங்க, கர்த்தருடைய மகிமை வந்த பொழுது, அவருடைய ஆலயத்திற்குள், அவருடைய வீட்டிற்குள் பிரவேசித்த பொழுது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆசாரியர்கள் தங்களுடைய பரிசுத்தமான வஸ்திரங்களோடு ஆலயத்திற்குள்ள தேவனுடைய பிரசன்னத்திற்குள் பிரவேசிக்க முடியவில்லையாம். ஏனென்றால் மூன்றாவது துதியின் இடம் ஈடு இணையில்லாத வல்லமையின் இடமாக மாறுகிறது. எழுதிக் கொள்ளுங்க. The place of praise becomes a place of matchless power. Number 1, it becomes a place of miraculous power. Number 2, it becomes a place of manifest power. Number 3, it becomes a place of matchless power. ஈடு இணையில்லாத வல்லமையின் இடமாக துதியின் இடம் மாறுகிறது. பாருங்க, ஆசாரியர்கள் அவர்கள் ஏற்கனவே தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்த வஸ்திரத்தோடு தான் இருக்கிறார்கள். ஆனால் அவ்வளவு பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்கள், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், தேவனுக்கென்று ஆசாரியர்களாக பணியாற்றுகிற மக்கள், ஆனால் அவர்களே தேவனுடைய பிரசன்னத்துக்குள் போய் ஊழியம் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் தேவ மகிமை, தேவனுடைய ஈடு இணையில்லாத வல்லமை அங்க இருந்தபடினால் என்ன ஆயிடுச்சுங்க? உள்ள பிரவேசிக்க முடியும். நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஈடு இணையில்லாத வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஈடு இணையில்லாத வல்லமை என்றால் என்ன சொல்கிறேன். ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். மோசே தேவனை சந்தித்த பொழுது, அந்த முட்புதரில் தேவனை சந்தித்த பொழுது தேவன் அவர் இடத்தில் பேசி, என் ஜனங்களாகிய இஸ்ரவேலை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி நான் அவர்களுக்கு என்று வாக்கு பண்ணின தேசத்திற்குள் நடத்துவதற்கு உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன பொழுது, தேவனை இதனால் கூடாது, நான் ஒரு சாதாரணமான மனுஷன், எனக்கு நான் திக்கவாயுள்ளவன், நான் பேச முடியாது, எனக்கு எந்த பல சாக்கு போக்குகள் சொன்னார். 7 சாக்குகள் சொன்னான்.
கர்த்தர் நம்ம இடத்துல ஏதாவது சொன்னா சாக்கு சொல்லிடுறோம். பிரதர் என்னால் முடியல, பிரதர் எனக்கு வந்து பேச்சு திறமை இல்லை, சொல்வன்மை கிடையாது, எனக்கு வந்து படிப்பு இல்லை, நான் வந்து ஒரு சாதாரண பெண்மணி, பெண்களுக்கெல்லாம் இந்த ஊழியெல்லாம் செய்ய முடியாது, நம்ம இந்த தேசத்தில் இருக்கிறோம், இந்த தேசத்தில் பெண்ணெல்லாம் வரக்கூடாதுன்றாங்க, மேடை ஏறக்கூடாதுன்றாங்க, நான்லாம் ஒன்றும் செய்ய முடியாது பிரதர், பல சாக்குகள். ஆனால் தேவன் சொல்கிறார், உன்னுடைய கருத்தில் இருப்பது என்ன? கோல் என்னாரு, அது கீழே போடுனார். கீழே போட்டா என்ன நடந்துச்சுங்க? அது சர்ப்பமா மாறிடுச்சு. வாழை பிடினாரு, வாழை பிடிச்சா அது திருப்பியும் கோலாய் மாறிடுச்சு. கையை உள்ள வைனாரு, கோட்டுக்குள்ள வச்சாருன்னா வெளியே எடுனாரு. வெளியே எடுத்த போது என்ன ஆயிடுச்சுங்க? குஷ்டரோகம். திருப்பியும் உள்ள வைனாரு, உள்ள வச்ச போது என்ன நடந்துச்சுங்க? சரியாயிடுச்சுங்க, சுகமாயிடுச்சுங்க. சொன்னாரு இந்த வல்லமையோடு போனார். சரி, இவர் வந்து பயங்கர சந்தோஷம், சரி இவ்வளவு வல்லமை காண்பிச்சாரும் போனார். அங்க போயிட்டு பார்வோனை பார்த்து சொல்கிறார், என் தேவன் என்னை அனுப்பியிருக்கிறார், என்னுடைய ஜனங்களை. உன் தேவனா? யார் அது? உன் தேவன் யாருப்பா? இங்க இருக்கிற கடவுளை விட பெரியவரா? ஆமா, அவர் தான் மெய்யான தேவன். சரி, நிரூபித்து காட்டினார். ஆரோனை கூப்பிட்டு கோலை போட பண்ணார். கோலை போட்ட உடனே சர்ப்பமா மாறிடுச்சு. எல்லாம் மிரண்டுவாங்க பார்த்தேன். ஆரோன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இவ்வளவுதானே உங்களுடைய கடவுள்? என்னுடைய மந்திரவாதிகளை உன்னுடைய கடவுளுக்கு ஈக்குவலார்கள் பாருன்னார். மந்திரவாதிகளை கூப்பிட்டார். அவங்க கோலை போட்டாங்க. என்ன நடந்துச்சுங்க? சர்ப்பமா மாறிச்சு. ஆனா என்ன வித்தியாசம்? மோசேனுடைய கோலாய் மாறின சர்ப்பம் மந்திரவாதி கோலா மாறின சர்ப்பத்தை விழுங்கியது இல்லையா? நான் சொல்கிறேன், தேவனுடைய வல்லமை ஈடு இணையில்லாத வல்லமை. எப்படின்னா, மற்ற எல்லா தீய சக்திகள், மற்ற எல்லா தேவதைகள் விழுங்கக்கூடிய வல்லமை நம்முடைய தேவனுக்கு இருக்கிறது. ஹலோ, அதிலே திருந்து இருக்கணும் அந்த ஆளு பார்வோன். ஆனா திருந்தல. இதெல்லாம் நாங்க பண்ணுவோம். இரண்டாவது அற்புதம், இரண்டாவது ஒரு வாதை பண்ண, அதே அவங்க வந்து அதை இமிட்டேட் பண்ணிட்டாங்க. மூணாவது வாதை செய்தான் மோசே. மூணாவது வாதை நடந்துச்சுங்க. மூணாவதும் செஞ்சுட்டு நான்காவது வரும்பொழுது பக்கத்தில் சொல்லு, ஒரு நான்காவது அற்புதம் நம்ம காத்து கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, நம்முடைய தேவன் மூன்றோடு நிறுத்துறவர் அல்ல. ஆமென். நான்காவது அற்புதத்தை செய்த பொழுது, நான்காம் வாதை வந்த பொழுது, இந்த மந்திரவாதிகள் பார்வோனிடத்தில் போய் சென்று என்ன சொன்னார்கள்? இது ஒரு மனுஷனுடைய செயல் அல்ல, அவன் தந்திரமாய் படித்துக் கொண்ட சில வித்துக்கள் அல்ல, இல்ல நம்முடைய தேவர்கள் நாம் சேவித்து பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த வரம் அவரிடத்தில் இல்ல, இது மெய்யான தேவனுடைய சக்தி, இதற்கு ஈடு இணையில வல்லமை இருக்கிறது. இனி அவரோடு விளையாடுவது தப்பு. பார்வோனே, அவர்களை அனுப்பிவிடு, ஏனென்றால் இது மெய்யான தேவனுடைய சக்தி. நான் சொல்கிறேன், நான்காவது வாதை வந்த பொழுது எந்த ஒரு மந்திரவாதி, எந்த ஒரு பிசாசு, எந்த ஒரு தேவதை, எந்த ஒரு தேவன் அதற்கு ஈடாக வல்லமை காண்பிக்க முடியவில்லை. நான் சொல்கிறேன், எகிப்து தேசத்தில் செய்தது போல இந்த உலகம் எங்கிலும் தேவன் தம்முடைய ஈடு இணையில்லாத வல்லமையை காண்பிக்க போகிறார். அந்த அற்புதங்கள் நடக்கும் பொழுது நான் சொல்கிறேன், சபை உயர்த்தப்படும். நான் சொல்கிறேன், எல்லா விதமான தடைகள் நீக்கப்படும். நம்முடைய தேவனுடைய வல்லமை ஈடு இணையில்லாத வல்லமை. எந்த சக்தி அவருக்கு நிகராக நிற்க முடியாது. அவர் ஒப்பற்றவராய் இருக்கிறார். தம்முடைய வல்லமையில் அவர் ஒப்பற்றவர், தம்முடைய அதிசயத்தில் அவர் ஒப்பற்றவர். அவர் செய்வதெல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. அவர் செய்கிற ஒவ்வொன்றையும் இனி எந்த ஒரு சக்தினால், எந்த ஒரு மனுஷனால் செய்ய முடியாதுங்க. பிசாசினால் ஒரு உயிரை எடுக்க முடியும், அழிக்க முடியும். அதை தூண்டிவிட்டு அவர்களை சுட செய்து அல்லது பாவத்தை செய்து மரணத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் அவனால் உயிர்த்தெழ வைக்க முடியாது. கர்த்தரால் மாத்திரம் அது முடியும். நான் சொல்கிறேன், இந்த நாளில் உன்னுடைய தேவன் உன் பக்கமாக இருக்கும் பொழுது ஈடு இணையில்லாத வல்லமை உன்னுடைய வாழ்க்கையில் கட்டவிழ்த்து நீ தேவனை துதிக்கும் பொழுது இனி உன்னுடைய கண்கள் கண்டிராத வண்ணமாக, செவிகள் கேட்டிராத வண்ணமாக, உன்னுடைய மைண்டில், உன்னுடைய மனதில் தோன்றாத காரியங்கள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் மூலமாய் பிறருக்கு செய்ய போகிறார். ஈடு இணையில்லாத வல்லமை தேவனுடைய வல்லமை. ஆனால் அந்த ஈடு இணையில்லாத வல்லமை எப்படி வெளிப்படுத்தினார்? 3 காரியங்கள். 1, எழுதிக் கொள்ளுங்க, பாவத்தின் மீது அவருடைய வல்லமையில் அவர் ஈடு இணையில்லாதவராய் இருக்கிறார். பாவத்தின் மீது அவருடைய வல்லமையில் அவர் ஈடு இணையில்லாதவராய் இருக்கிறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், பாவமானது ஒரு வல்லமையான காரியம். பாவமானது ஒரு வல்லமையான காரியம். ஏன் அதை சொல்கிறேன்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அதை
கைது செய்து, எந்த அளவுக்கு அவனை கைது செய்கிறது என்றால், அதனுடைய அருவருப்பான கொடூரமான வல்லமைக்கு அவன் அகப்படுகிறானாக. முழுமையாக இவர்கள் அகப்படுகிறார்கள். யாரு? இந்த பாவத்தில் சிக்கிறவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் அகப்பட்டிருக்கிறார்கள் என்றால், முழுமையாக முற்றிலுமாக அதனுடைய அருவருப்பான அதனுடைய சீர்கேடான வல்லமைக்கு அகப்பட்டிருக்கிறார்கள். பாருங்க, சிம்சோனை போன்ற மக்களுடைய வாழ்க்கையை பாருங்க. பாவத்தினுடைய வல்லமைக்கு அவன் இரையாகினான். பாவத்தினுடைய வல்லமையினால் அவன் அழிக்கப்பட்டான். பாவத்தின் வல்லமை தாவீதை போன்ற ஒரு மனுஷனை எடுத்து சீர்கேடான நிலையினுடைய ஆழங்களுக்கு அவனை கொண்டு போய், அவனுடைய கற்பனையில் நான் இதை செய்வேன் என்று அவன் சிந்தியாத காரியத்தை செய்ய வைத்தது இந்த பாவத்தினுடைய வல்லமை. பத்ஷெபாளுடைய விபச்சாரம் செய்து அதன் மூலமாய் ஒரு தவறான குழந்தை பெற்றெடுத்து, அது மாத்திரமல்ல அந்த குழந்தையும் செத்து, பத்ஷெபாளுடைய கணவராகிய ஊரியாவை என்ன செய்தான்? கொலை செய்தான். கொடூரமான பாவங்கள். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கை பார்ப்பீர்களானால், அதை செய்வன் என்று அவன் இம்மி கூட நினைத்து பார்க்கவில்லை. அவன் தேவனுக்கு பயந்தவன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஆனாலும் பாருங்க, இந்த பாவத்தின் வல்லமை அவனை தாக்கின பொழுது அந்த சீர்கேடான நிலையினுடைய ஆழங்களுக்கு கொண்டு போனது. ஏனென்றால், நீ இதை புரிந்து கொள்ள வேண்டும், நான் இது வரைக்கும் பாவத்தை சமாளித்த, பாவத்தை கையாண்ட ஒரு மனுஷன் நான் கண்டதில்லை. ஹலோ, பாவத்தை நான் கையாண்டிருக்கிறேன் பாஸ்டர் என்று சொல்கிற ஒரு மனுஷன் இன்னும் பிறக்கலங்க. ஹலோ, அமைதியாயிட்டீங்க. ஏன் அதை சொல்கிறேன்? ஏனென்றால் பாவத்தின் வல்லமை நம்மை விட மிக மேலானது, மிக பெரியது, மிக வல்லமையானது. அந்த பாவத்தின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கை தோற்கடித்து விடும். அது மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்க்கை அழித்து விடும். தோல்விக்கு அநேகருடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், ஏனென்றால் பாவத்தினுடைய வல்லமை அசட்டையாக எண்ணிவிட்டார்கள். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இனி பாவம் என்னை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி எண்ணிவிட்டார்கள். வெறும் எண்ணினால் போதாதுங்க, உங்களுடைய விசுவாச வாழ்க்கை கிரியை செய்து ஆவியின் வல்லமை பெற்று தேவனுடைய வார்த்தை கொண்டு எதிர்த்து நிற்கும் போது பாவத்தினுடைய வல்லமை உங்களால் மேற்கொள்ள முடியும். ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இல்லாமல் பாவத்தினுடைய வல்லமை ஒரு காலமும் நீங்கள் மேற்கொள்ள முடியாது. மாறாக என்ன செய்துவிடும்? இந்த பாவத்தினுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கை அழித்துவிடும். சிம்சோனுடைய வாழ்க்கை அப்படிதான் நடந்துருச்சு. தாவீதுனுடைய வாழ்க்கை அப்படிதான் நடந்துருச்சு. இந்த பாவத்தின் வல்லமை இந்த பரிசுத்தவான்கள், மிகப்பெரிய பழைய ஏற்பாட்டினுடைய கதாபாத்திரங்கள், இவர்கள் கதாநாயகர்கள், பெரிய காரியங்களை செய்தவர்கள், பெரிய சாதனைகள் தேவனுக்கு என்று புரிந்தவர்கள். ஆனாலும் பாருங்க, பாவத்தின் வல்லமைக்கு அவர்கள் அகப்பட்டார்கள். ஏனென்றால் கவனிங்க, பாவத்தினுடைய வல்லமை நீங்கள் எது உங்களுக்கு விலையேற பெற்றது என்று நீங்கள் வைத்திருக்கிறீரோ அதை அனைத்தும் உங்களிடத்திலிருந்து எடுத்துவிடும். நான் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், பாவத்தின் வல்லமை நீங்கள் எது விலையேற பெற்றது என்று கருதி நீங்கள் உங்களிடத்தில் வைத்துக் கொள்கிறீரோ அதை அனைத்து உங்களிடத்திலிருந்து எடுத்துவிட்டு, உடைந்து போன நொறுக்கப்பட்ட வாழ்க்கையின் துண்டுகளை தவிர வேற ஒன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் விடாது. ஆகவேதான் சொல்கிறேன், விசுவாசிகள் பாவத்தை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். விசுவாசிகள் பாவத்தோடு இடைப்படக்கூடாது. ஏனென்றால் பாவத்தோடு நீ விளையாடினால் பிசாசு உன்னை அழித்து விடுவான். பாவத்தின் மூலமாக உன் வாழ்க்கையை சின்னபின்னமாக்கி உன்னுடைய வாழ்க்கையை உடைத்து அதை சுக்குநூறாய் துண்டு துண்டாக உடைத்து விடுவான். ஆனால் நான் சொல்கிறேன், ஆகவேதான் அப்போஸ்தலர் பவுல் கதறுகிறார். ரோமர்கள் எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் வாசிப்போம். ரோமர் 7 19ஆம் 20ஆம் வசனங்களை வாசிப்போம். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாருங்க அவருடைய அவல நிலைமை பாருங்க. பவுல் அப்போஸ்தலன் கர்த்தரை நேசிக்கிறார், விரும்புகிறார், ஆண்டவருக்கு உண்மையா இருக்க விரும்புகிறார். ஆனால் ஒரு போராட்டம் அவருக்குள்ள. பாருங்க, பாவம் செய்கிற விசுவாசிகள் விரும்பி செய்கிறது இல்லை. ஆனால் சில சத்தியத்தினுடைய அறியாமையினால் என்ன செய்கிறார்கள்? பாவத்தினுடைய வல்லமைக்கு அகப்படுகிறார்கள். இவர் என்ன சொல்கிறார்? நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் செய்ய முடியவில்லை. தீமை செய்ய நான் விரும்பாதவனாய் இருக்கிறேன், ஆனால் அதுதான் செய்கிறேன். அப்போ 20ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, ஏனென்றால் அதை நான் விரும்பல.
இல்லைங்களா? எத்தனை பேர் நான் சொல்றது வேலைங்க? ஒரு வேலை நான் அப்படி செஞ்சிட்டேன்னா அதை நான் செய்யலைங்க, நான் விருப்பப்பட்டு செய்யல. ஏன்? எனக்குள் வேற ஒரு பிரமாணம் கிரி செய்து கொண்டிருக்கிறது. அது என்னங்க? எனக்குள்ள வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இப்போ 24ஆம் வசனத்தை வாசிப்போம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? பாருங்க, நிர்பந்தமான மனுஷன் நான் என்றார். பாருங்க, அப்போ என்ன சொல்றார்? ஐயோ, என்னை இந்த மரண சூழ்நிலைக்குள், இந்த அவல சூழ்நிலைக்குள் என்னை காப்பாற்றுகிறவர் யார் என்று சொல்லும் பொழுது நாமும் அப்படியாக கதிருக்கிறோம். நான் ஆரம்ப நாட்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது சில பாவங்களை செய்யும் பொழுது, சில பாவம் கோபம் படும் போது, அல்லது சில பேர்கிட்ட போய் சண்டை போடும் பொழுது நான் அழுவேன், ஆண்டவரே ஏன் இதை செய்கிறேன்? நான் தான் புதிய சிருஷ்டி ஆயிடுச்சேன், எனக்குள் வந்து எல்லாம் பழையவைகள் ஒழிந்தனே என்று சொன்னீரே, ஒன்னும் மாறல. நான் என் பாஸ்டர்கிட்ட போய் அடிக்கடி போய் கேட்பேன், பாஸ்டர் நீங்க புதிய சிருஷ்டின்ற, எல்லாம் பழையவைகள் ஒழிந்தனேன்றீங்க, எல்லாம் புதிய ஆயின, ஆனால் மாறலையே. அப்போதான் அவர் மெதுவாக ஒரு தகப்பனை போல் ஒவ்வொரு நாள் சலிக்காம, நான் சொல்கிறேன், அவரை தொந்தரவு பண்ண வருஷங்கள் அநேகர், ஆனால் பொறுமையாக சத்தியத்தை விலக்கி சொல்லி இன்றைக்கு அந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நபராய் என்னை உருவாக்கினார் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். நான் சொல்கிறேன், விசுவாசிக்கும் பொழுது நாம் கதறோம், ஏன் ஆண்டவரே நான் இதை செய்கிறேன்? இந்த பாவத்திலிருந்து என்னை காப்பாற்றுகிறவர் யார்? ஏன் ஒரு விசுவாசியான மாறின பிறகு நான் இது விரும்பலையே, விரும்பாததை நான் ஏன் செய்கிறேன்? விரும்புகிறதை நான் நினைக்கிறேன், செய்ய முடியலையே. அப்போ அவன் கதறும் பொழுது, ஆனால் நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன், 24ஆம் வசனத்தோடு அவர் நிற்காமல் 25ஆம் வசனத்தை என்ன சொல்கிறார் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நிறுத்துங்க, மீண்டும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஏனென்றால் இந்த அவல சூழ்நிலையிலிருந்து, இந்த மரண சூழ்நிலையிலிருந்து, இந்த பாவத்திற்கு நான் அடிமையாக இருந்த அந்த சூழ்நிலையிலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார். நீங்களும் நானும் இந்த பாவத்திற்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த பாவத்தோடு நாம் சந்திக்கும் போது அதை மேற்கொள்ள முடியாதவர்களாக, வல்லமையற்றவர்களாக இருந்த பொழுது இயேசுவானவர் தம்முடைய வல்லமையினால் நம்மை கட்டி வைத்திருந்த அந்த பாவ சங்கிலிகள் உடைத்து நம்மை விடுதலை ஆக்க முடியும். இயேசுவால் நம்மை விடுதலை ஆக்க முடியும். எதற்காக நம்மை விடுதலை ஆக்குகிறார்? அவருக்கு சேவை செய்யும்படியாக. ஹலோ, எத்தனை பேர் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டவர்கள்? அப்போ நீங்கள் எதற்காக விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள்? பரலோகத்திற்கு போவதற்காக அல்ல, அவருக்கு சேவை செய்வதற்கு. ஹலோ, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 வசனங்கள். இந்த 2 வசனங்கள் மூலமாய் வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது? இயேசுவானவர் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்க, அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கைகளில் இருக்கக்கூடிய பாவத்தினுடைய வல்லமை உடைக்கிறார். அப்ப பாருங்க, பாவத்தின் மீது அவருடைய வல்லமையில் இயேசுவானவர் ஈடு இணையில்லாத தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க நான் சொல்றது? அப்ப பாருங்க, பாவத்தினுடைய வல்லமையின் மீது அவருக்கு வல்லமை இருக்கிறது மாத்திரமல்ல, பாவத்தினுடைய தண்டனையின் மீது அவருக்கு வல்லம் இருக்கிறது. ரோமர்கள் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது, அவன் மரிக்கும் போது அவனுடைய முடிவு என்னங்க? நரகம். ஒருவன் பாவம் செய்யும் பொழுது, அந்த பாவத்தில் அவன் மரிக்கும் பொழுது அவன் செல்லக்கூடிய இடம் பரலோகம் அல்ல, நரகம். நரகத்திற்கு செல்லுவான். ஆனால் இயேசுவானவர் ஒரு பாவினுடைய முடிவை மாற்றக்கூடிய வல்லமை வைத்திருக்கிறார். I'm telling you, Jesus has the power to change the sinner's destiny. ஒரு பாவியினுடைய முடிவை மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவின் இடத்தில் இருக்கிறதுங்க. அப்படிப்பட்ட பாவியாய் இருந்த என்னை என்னுடைய முடிவை மாற்றினார். என்னுடைய முடிவு நரகம், உங்களுடைய முடிவும் நரகம் தான் இருந்தது. ஆனால் இயேசு தம்முடைய வல்லமையை பயன்படுத்தி, ஈடு இணையில்லாத அந்த வல்லமை பயன்படுத்தி என்ன செய்தாரு? நம்முடைய முடிவை, நரகத்துக்கு செல்ல வேண்டிய அந்த முடிவை மாற்றினார். எப்படி மாற்றினார்? நம்முடைய வாழ்க்கை நரகத்திற்கு நேராய் போய் கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையை எடுத்து, கவனிங்க, எடுத்த பின் என்ன செய்தாரு? அந்த வாழ்க்கை தம்முடைய மகிமையான கிருபையினால்
மாட்சிமை நிறைந்த கிருபையினால் மாற்றி நம்முடைய வாழ்க்கைக்கு இப்பொழுது பரலோகத்திற்கு நேராய் கொண்டு போகக்கூடிய வல்லமையோடு என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ நீ என்ன கேட்கலாம், நீங்க எங்கே போய் கொண்டிருக்கிறீங்க? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ எதை நோக்கி போய் கொண்டிருக்கிற? நான் பரலோகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். இனி நான் மரிக்கும் பொழுது நான் நரகத்துக்கு போவதற்கு கிடையாது. ஏன்? தேவன் என்னை நரகத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டார். அப்ப பாருங்க, இயேசு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இயேசுவால் மாத்திரம் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். கவனிங்க, ஒருவரும் மரித்து நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மனிதர்கள் ரட்சிக்கப்படவும் நரகத்திலிருந்து காப்பாற்றப்படவும் இயேசு வழியை உண்டாக்கி இருக்கிறார். அவரிடத்தில் வல்லமை இருக்கிறதுங்க. இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் பார்ப்பீர்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரணமும் உயிர்த்தெழுதலுடைய சுவிசேஷத்தை தவிர எந்த ஒரு மனிதனுடைய அல்லது எந்த ஒரு குழுவினுடைய முறைப்படுத்தப்பட்ட எந்த ஒரு திட்டமும் பாவத்தின் பிரச்சனையை கையாள முடியாது. எந்த ஒரு மனுஷன் திட்டமிட்டு இந்த பாவத்தை இப்படி நான் கையாளுவேன், அந்த பாவத்தை அப்படி நான் கையாளுவேன், யார் திட்டமிட்டாலும் இயேசுவின் சுவிசேஷம், சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசுவின் மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும், இந்த திட்டத்தை தவிர வேற எந்த திட்டம் மனுஷனால் ஏற்படுத்தினால் பாவத்திலிருந்து உங்களை காப்பாற்ற முடியாதுங்க. பாவத்தினுடைய வல்லமையிலிருந்தும் தண்டனையிலிருந்தும் பாவத்தினுடைய சமூகத்திலிருந்தும் தேவ திட்டம் மாத்திரமே உங்களை விடுதலையாக்க முடியும். எல்லா மனிதர்களை விடுதலையாக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் இடத்தில் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கைகளை, மனிதர்களுடைய வாழ்க்கைகளை என்றென்றுமாய் மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவின் வல்லமை. ஆகவே தான் சொல்கிறேன், பாவத்தின் மீது இயேசுவானவர் ஈடு இணையில்லாத வல்லமையை காண்பிக்கிறார். இரண்டாவது பிசாசன் மீது தம்முடைய வல்லமையில் அவர் ஈடு இணையில்லாதவராய் இருக்கிறார். பாருங்க, அநேகர் பிசாசை குறித்து பயப்படுறாங்க, சூனியத்தை குறித்து பயப்படுறாங்க. சகிப்பு தண்ணி ஊத்தினா போக மாட்டாங்க, மேல் ஒரு எலுமிச்சை பழத்தை பார்த்தானா போக மாட்டாங்க. ஏனென்றால் பிசாசை குறித்து அவ்வளவு பயம். நான் சொல்கிறேன், ஒரு விசுவாசிக்கு பிசாசானவன் ஒன்றை செய்ய முடியாது. ஒருவேளை உலகத்தில் பிசாசானவன் வல்லமை உள்ளவனா இருக்கலாம். அவன் எப்படியா தன்னுடைய வல்லமை பயன்படுத்துகிறான்னா, தம்முடைய வஞ்சனையின் மூலமாக அதை பயன்படுத்துகிறான். பிசாசானவன் வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான், பிசாசானவன் வெறுக்கிறவனாய் இருக்கிறான், பிசாசானவன் புத்திசாலியா இருக்கிறான். பாருங்க, நம்முடைய சொந்த பலத்துல பிசாசை எதிர்த்து நம்மால் நிற்க முடியாது. ஆனால் இயேசுவானவர் தம்முடைய வல்லமையில் பிசாசின் மீது அவர் ஈடு இணையில்லாதவராய் இருக்கிறார். அப்போ பிசாசானவன் இவருடைய வல்லமைக்கு கிட்ட நெருங்க முடியாது. வேதத்தை வாசிக்கும் பொழுது பிசாசு பிடித்த மனிதர்கள் தேவனுடைய இயேசுவினுடைய பாதத்தில் வந்து விழுந்து, தேவனுடைய குமாரனே எனக்கும் என்ன, எங்களை தயவு செய்து விட்டுருங்க, எங்களை ஆய்க்கணைக்குள் இப்பொழுது தீர்க்க போகிறாயோ என்று கதறினார்கள். இந்த பிசாசு ஏன் கதற வேண்டும்? ஏனென்றால் இயேசுவை சந்தித்த பொழுது இவர் ஈடு இணையில்லாத வல்லமை வைத்துக் கொண்டிருக்கிறவர். நம்முடைய வல்லமை இங்க வேகாது, நம்முடைய பருப்பு இங்க. பிசாசின் பருப்பு ஒரு விசுவாசி கிட்ட வேகாது. ஏனென்றால் ஈடு இணையில்லாத வல்லமையின் தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். ஏன்? நான் வார்த்தையின்படி வாழ்கிறேன், அவரை துதித்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய ஈடு இணையில்லாத வல்லமை எங்களுக்குள் இருக்கிறதுனால பாவத்தை எளிதாக என்னால் மேற்கொள்ள முடியுது. நான் சொல்கிறேன், பாவத்தை ஒரு விசுவாசினால் லேசாக மேற்கொள்ள முடியும். பாருங்க, ஏதேன் தோட்டத்திற்கு போகும்பொழுது சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது. வஞ்சித்த பிறகு அவர்கள் பாவத்தில் விழுந்த பொழுது தேவன் முதலாவது யார் இடத்துல வாக்குத்தத்தம் கொடுத்தார் தெரியுமா? இல்ல, முதலாவது மேசேவனுடைய வருகை குறித்து வாக்குத்தத்தம் ஆதாமுக்கும் கிடையாது, ஏவாளும் கிடையாது, பிசாசு. சர்ப்பத்தை பார்த்து என்ன சொன்னார்? ஸ்திரீனுடைய வித்து உன் தலையை. முதல் வாக்குத்தத்தம் யாருக்குங்க? சர்ப்பத்திற்கு. நான் சொல்கிறேன், இயேசுவானவர் கல்வாரி சிலுவையில் இருந்த பொழுது அது நிறைவேறிற்று. இயேசுவானவர் பிசாசனுடைய தலையை நசுக்கினார். கவனிங்க, ஒருவேளை நீங்க நடக்கும்போது திடீரென்று ஒரு பாவனுடைய தலையை மிதிக்கும் போது, இப்போதே சில பேர் கூசுதுங்க. ஒரு வேலை தான் சொன்னங்க. ஒரு வேலை உங்களுடைய கால் தெரியாம அந்த பாம்பு தலை நசுக்கிட்டு வச்சுங்க, உடனடியாக அது செத்து போறது இல்லை. அதனுடைய முழு சரி என்ன பண்ணும்? வன்மையாக தாக்க ஆரம்பிச்சது. பார்த்துருக்கீங்களா? இல்ல சரி கால் விட்டுருவோமே, ஒரு குச்சி வச்சு தலையை பிடிச்சிங்கன்னு வச்சிருக்கீங்களேன், அடி 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 அந்த சவுத்துல அடிச்சுன்னு இருந்துச்சுங்க. தலை நசுக்கப்பட்டிருக்குது, ஆனால் அந்த சரீரம் விடல. சரி என்ன பண்றது? அங்கலயத்து
நெளிவு பார்த்து அடி அடின்னு அடிக்கிறது. ஏதோ கிட்ட வந்து அடிச்சு ஓடலான்ட்டு. தலை நசுக்கப்பட்டு நான் எடுத்திருந்தேன்னா ஓட பார்க்கறதுக்கும். நான் சொல்கிறேன், பிசாசை குறித்து ஒரு சரியான பாடம், ஒரு சரியான வரைபடம் இதுதாங்க. இயேசுவானவர் கல்வாரி சிலுவையில் தொங்கின பொழுது பிசாசானவன் இயேசுனுடைய பாதங்களுக்கு கீழ், குதிங்காலம் கீழ் அவனுடைய தலை நசுக்கப்பட்டது. இனி ஒரு விசுவாசிக்கு ஒரு பிசாசு தொந்தரவு செய்ய முடியாது. நீங்க பிசாசை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் தேவையில்லை. ஏனென்றால் இந்த நாள் முதற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசானவன் தோற்கடிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். ஒரு விசுவாசிக்கு இந்த காலவேளையில் பிசாசானவன் தோற்கடிக்கப்பட்டவன். உலகத்துல கலக்கம் ஏற்படுத்தலாம், உலக மக்களை அவன் வன்மையாய் அடைக்கலாம், அவன் அவனுடைய தொந்தரவு, அவனுடைய ஊத்திரம், அவருடைய துன்பம் கொடுக்கலாம். ஆனால் ஒரு விசுவாசி அவனால் தாக்க முடியாது. ஏனென்றால் அவன் இயேசுவின் பாதங்களுக்கு கீழ், இயேசுவின் குதிகால கீழ் இருக்கிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாருங்க, இதோட மக்கள் வாசத்தில் நின்னு, ஐயோ பிரதர், சிங்கம் போல நம்ம சுற்றி திரிகிறான் பிரதர், நான் பயமா இருக்கிறது, அதனால தான் தெருவில் போறது இல்லை, வேலைக்கு போறது இல்லை, போனாலும் வந்து சிலுவை போட்டு தான் போறேன். சிலுவை போடுறதுனால அவன் பயப்படுறது இல்லை. வார்த்தையை நீங்க மதிக்கும் போது பிசாசானவனை லகுவாக, லேசாக, எளிதாக மேற்கொள்ள முடியும். வார்த்தைங்க, வார்த்தை தான் முக்கியம். வார்த்தை குறித்த அறிவில் நீங்கள் இருக்கும் போது நீங்கள் இயேசுவை போல் பிசாசை பார்த்து எழுதியிருக்கிறபடியே நீ ஓடி போயிடு. ஏற்கனவே வசனத்துல தேவன் எழுதி விட்டார். நான் சொல்கிறேன், பிசாசை மேற்கொள்ள வேண்டும் என்றால் வார்த்தையை பேச வேண்டும். அதை வாயை பூச்சி அமுத்துறது, நீ எங்கிருந்து வந்த, நீ எப்போ போவ, உனக்கு என்ன வேணும், இந்த கேள்விலாம் கேட்கவே கூடாது. இயேசுவின் நாமத்தினால் போ பிசாசுன்னு சொன்னா அவன் ஓடி போனான். என் நாமத்தினால் பிசாசு நீங்கள் பேசி அவனுடைய கதையெல்லாம் வாங்கிக்கணும் ஆண்டவர் சொன்னாருங்க. சொல்லுங்க தயவு செய்து. பாருங்க, இந்த மாதிரி கிமிக்ஸ் எல்லாம் நிறைய இந்த கிறிஸ்தவ உலகத்தில் இருந்து பாருங்க. அவன் கேட்பான், விரல வாயை வச்சுட்டு அமித்தி உன் பேர் என்ன, வழியை தாங்க முடியாத இது ஏதாவது உளரும். என்னைக்கு பிசாச உண்மை செய்து சொல்லியிருக்கிறான்? இயேசுவே சொன்னா அவன் பொய்க்கு தகப்பன். நான் அந்த மரத்தில் உட்கார்ந்து இருந்தேன், நீ இந்த ப்ளூ ட்ரெஸ், ஆமா பிரதர் ப்ளூ ட்ரெஸ் தான் நீங்க போட்டிருந்தான். ப்ளூ ட்ரெஸ் போட்டான் தான், ரெட் ட்ரெஸ் போட்டான், உனக்கு என்ன? அவன் ட்ரெஸ் பார்த்தா மயங்கரம். அவன் பாருங்க, புத்தி இல்லாத சில காரியங்கள் செய்ததுனால ஆசீர்வாதத்தை எடுக்கணும். நான் சொல்கிறேன், நாம் மனம் திரும்ப வேண்டும். இருக்கிறீங்களா? பிசாசானவன் ஒரு காலம் நம்மை மேற்கொள்ள முடியாதுங்க. 9ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி பாருங்க. விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து, விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எதிர்த்து நில்லுங்க. என்ன செய்யணுங்க? பிசாசு வரும்போது கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றும் பொழுது நீங்க ஓன்னு அழக்கூடாது, பாஸ்டருக்கு போன் அடிக்கூடாது, இந்த ஊழியக்காருக்கு அந்த ஊழியக்காரிக்கு போன் அடி. அவர் 7ஆம் வரம் வச்சிருக்கிறாங்களே, அவரை கூப்பிடுவோம். 7 வரம் உங்களுக்குள்ள இருக்குதுங்க. ஆவியான இருக்கிற அப்போ 7 வரம் 8 வரம் 10 வரம் உங்களுக்குள் ஆவியானவர் வரம் கொடுக்கிறவரே இருக்கிறார். எத்தனை வரம் தானே எனக்குள் இருக்கிறது. நான் சொல்கிறேன், கவனிங்க. நீங்கள் விசுவாசத்தினால் உறுதி நின்று அவனை எதிர்க்கும் பொழுது யாக்கோபு என்ன சொல்கிறார்? 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, தேவனுக்கு உங்களை அர்ப்பணித்து பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு அவன் ஓடி போவான். அப்ப நீங்க எதிர்க்கும் போது அவன் ஓடுறான், மாறாக நம்ம என்ன செய்யறோம்? அவன் வரும்போது நம்ம ஓடுறோம். சத்தியத்தை நாம் கவனமாக கேட்டு மனம் திரும்ப வேண்டும். பிசாசானவன் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன். அவனுடைய முடிவு ஏற்கனவே நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவனுடைய முடிவு பாருங்க, அவனுடைய விதி பாருங்க, அவனுடைய தலையெழுத்து பாருங்க. பிசாசை குறித்து பெரிய கொம்புரை மூக்கம் போல பேசினுக்கிறோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அவனுடைய முடிவு என்ன. அடுத்த முறை உன்னை வந்து உன்னுடைய கடந்த காலத்தை குறித்து பேசும்போது நீ அவனுக்கு அவனுடைய எதிர்காலத்தை குறித்து ஞாபகப்படுத்துங்க. இந்த வசனத்தை எடுத்து அவனுக்கு வாசிங்க, ஓடிடுவான். வாசிப்போம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். ஹலோ, இரவும் பகலும் சதா காலத்திற்கு பிசாசும்
அந்த மிருகனும் அந்த கள்ளத்தீர்க்க தரிசியும் எப்படி இருப்பாங்க? என்றென்றுமாய் சதா காலமாய் எங்கே? அக்கினி கடலில் வாதிக்கப்பட்டிருப்பார்கள். அவனுடைய முடிவை குறித்து ஞாபகப்படுத்தணும்னா உன் கடந்த காலத்தை குறித்து ஒரு காலம் உங்களை ஞாபகப்படுத்த மாட்டான். இருக்கிறீங்களா? சோ உங்களை பொறுத்த மட்டில் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பிசாசை தோற்கடிக்கக்கூடிய வல்லமை, தேவையான வல்லமை இயேசுவின் இடத்தில் இருக்கிறது. இயேசு அந்த சீன்ல வரும்போது பிசாசானவன் ஓடுவாங்க. இயேசு எங்கெல்லாம் காட்சி அளிக்கிறாரோ அங்க பிசாசு ஓடுவான். மீண்டுமாய் சொல்கிறேன், இயேசுவானவர் எங்கெல்லாம் காட்சி அளிக்கிறாரோ பிசாசு அந்த இடத்துல இருந்து ஓடுவான். மூன்றாவது காரியம் சொல்லி முடித்துடலாம். வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மீது அவருடைய வல்லமையில் அவர் ஈடு இணை இல்லாதவர். முதலாவது, பாவத்தின் மீது அவர் தம்முடைய வல்லமையில் ஈடு இணை இல்லாதவர். இரண்டாவது, பிசாசின் மீது, சாத்தான் மீது அவருடைய வல்லமையில் அவர் ஈடு இணை இல்லாதவர். மூன்றாவது, வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகள் மீது அவர் ஈடு இணை இல்லாதவராக இருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வர எப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்தாலும், துயரங்கள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், கடுமையான சூழ்நிலைகள் இருந்தாலும், இல்லை நம்முடைய வாழ்க்கையின் முடிவை நாம் சந்திக்கக்கூடிய சோதிக்கக்கூடிய நேரங்கள் வரும்பொழுது இந்த சத்தியம் நாம் நினைவு கூற வேண்டும். என்ன சத்தியம்? பிசாசு கொண்டு வந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கான ஆற்றல் இயேசுவின் இடத்தில் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா முரண்பாடான சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கான வல்லமை இயேசுவின் இடத்தில் இருக்கிறது. அதாவது உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவரிடத்துல வல்லமை இருக்கிறது. உங்களுடைய சரீரத்தையோ அல்லது உங்களுக்கு நேசிக்கப்பட்டவர்களுடைய சரீரத்தை குணமாக்க அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது. உன்னுடைய எல்லா தேவைகளை சந்திக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் இடத்தில் இருக்கிறது. உன்னுடைய கடந்த காலத்தை சுகமாக்க இயேசுவின் இடத்துல வல்லமை இருக்கிறது. உன்னுடைய புயல்களை அதட்டுவதற்கு, அதை அமைதிப்படுத்துவதற்கு இயேசுவின் இடத்துல வல்லமை இருக்கிறது. உங்களுடைய இருதயத்தை ஆறுதல் படுத்துவதற்கு தேவனிடத்துல, இயேசுவின் இடத்துல வல்லமை இருக்கிறது. உங்களுடைய உணர்ச்சிகளை அமைதிப்படுத்துவதற்கான வல்லமை இயேசுவின் இடத்தில் இருக்கிறது. உங்களுடைய மலைகளை பெயர்க்கத்தக்கதான வல்லமை இயேசுவின் இடத்தில் இருக்கிறது. நான் சொல்கிறேன், இயேசுவானவர் எல்லாவற்றையும் செய்ய அவரிடத்தில் ஈடு இணையில்லாத வல்லமை இருக்கிறது. எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஹல்லேலூயா. அவர் நாம் வேண்டுவதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்யக்கூடிய வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, அப்போ தேவன் என்ன சொல்கிறார்? நீ எண்ணுவது பார்க்கலும், நீ கற்பனை செய்வது பார்க்கலும் உனக்கு அதிகமாய் செய்ய நான் வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன். திரும்ப அதை விசுவாசிக்கிறீங்க. முரண்பாடான சூழ்நிலை வரும்போது நீங்கள் எப்படி அதை சமாளிக்கிறீங்க, எப்படி கையாளுறீங்க, எப்படி மருத்துவம் கொடுக்குறீங்க? கவனிக்க வேண்டும். இயேசுவானவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் போது, உங்களுக்குள் இருக்கும் போது, சூழ்நிலை எதுவாய் இருந்தாலும் அதனுடைய முடிவு, அதன் மீது நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஏனென்றால் தேவனுக்கு கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் சந்திக்க முடியாதது ஒன்றுமே கிடையாது. இது தேவனுக்கு ரொம்ப பெருசுங்க, இதால் அவரால் கையாள முடியாது என்று சொல்லக்கூடாது. அநேகருடைய குற்ற உணர்வு என்ன தெரியுங்களா? தேவனை ஒரு பெட்டிக்குள் அடைத்து விட்டு இது தேவனால் செய்ய முடியாது என்று சொல்றதுதான். அநேக விசுவாசிகளுடைய குற்றம் என்ன? தேவனை, சர்வ வல்லமையுள்ளவர், ஈடு இணையில்லாத வல்லமை வைத்திருக்கிற இந்த தேவனை ஒரு பெட்டியில் பூட்டிவிட்டு, பிரதர் எல்லாம் செய்வார் பிரதர், அதெல்லாம் செய்யலாம் பிரதர், ஆனால் எந்த சூழ்நிலை, இந்த தீராத நோய் குணமாக்க முடியாது. ஒரே ஒரு வார்த்தையினால் மரித்திருந்த லாசருவை 4 நாட்கள் கழித்து அழிந்து போன அந்த சரீரத்தை, புழுக்களால் தின்னப்பட்ட அந்த சரீரத்தை ஒரே ஒரு வார்த்தையினால் லாசருவை வெளி கொண்டு வந்த தேவன் உன்னுடைய தேவனாய் இருக்கிறார். அதே அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். Now listen, I'm going to close with this, but I cannot say it in Tamil. மன்னிக்கவும், இது தமிழ்ல சொல்ல முடியல. But I want to talk about the matchless power of my Jesus Christ in English, because that's how I framed it, that's how it's come out, and that's how you're going to hear it. So kindly bear with me what I'm about to say. My king was born king.
That means, no other man was born king. Why? Because every other man is born a prince, and only after the father dies, they become king. But my king was born king. The Bible says he's a 7-way king. Number 1, he's the king of the Jews. He is a racial king. Number 2, he's the king of Israel. He's a national king. Number 3, he's the king of righteousness. Number 4, he's the king of the ages. He is the king of heaven. He is the king of glory. He is the king of kings and the Lord of lords. Now that's my king. I wonder if any of you know him. Do you know him? Does anybody know my king? My king is the only one who has the power to change your life. David said in the book of Psalms verse 19 that the heaven declares the glory of God and the firmament shows his handiwork. Listen to me. My king is the only one. No means of measure can define his limitless love. No far-seeing telescope can bring into visibility the coastline of his shoreless supply. No barriers can hinder him from blessing your life. No barrier can hinder him from pouring out his blessing. Listen to me, church. He is enduringly strong. He is eternally sincere. He is entirely sincere. He is eternally steadfast. He is immortally graceful. He is imperially powerful. He is impartially merciful. I'm telling you, that's my king. He is God's son. He is the sinner's savior. If you believe, you will understand he is the centerpiece of civilization. He stands alone in himself. He is august. He is unique. He is unparalleled. He is unprecedented. He is the supreme one. That's my king. He is preeminent. He is the loftiest idea in literature. He is the highest, he is the highest personality in philosophy. He is the supreme problem in high criticism. He is the fundamental doctrine of proved theology. He is the cardinal necessity of spiritual religion. That's my king. Oh, do you know him? Do you know this king? He is the miracle of the age. That's my king. He is the superlative of everything you call and you choose to call good. Well, he's my king. He's the only one who can supply all your needs and all of our needs simultaneously. Listen to me as I say this. He supplies strength for the weak. He supplies strength for the weak. He is available for the tempted and the tried. Listen to me carefully. He is the one who is sympathizes and he saves. He is the one that strengthens and sustains. He guards and he guides. That's my king. He heals the sick. He cleanses the leper. He forgives the sinner. That's my king. He is the God who discharges the debtors. He delivers the captives. He defends the feeble. He defends the young. He serves the unfortunate. He regards the aged. He rewards the diligent and he beautifies the weak. I wonder if you know him. That's my king. Do you know him? Well, my king is the key of knowledge. He's the wellspring of wisdom. Listen to me. He is the wellspring of wisdom. Glory to God. He is the roadway to righteousness. He is the pathway to peace. He is the doorway of deliverance. That's my king. He is the highway of holiness. He is the gateway of glory. He is the master of the mighty. He is the captain of the conquerors. He is the head of the heroes. He is the leader of the legislators. That's my king. Oh God, I feel it. Oh God, I feel it. He is the overseer of the overcomers. He is the governor of governors. He is the prince of all princes. He is the king of all kings. He is the Lord of all lords. That's my king. Well, do you know him? His office is manifold. His promise is sure. His mercy is everlasting. His love never changes. His life is matchless. His goodness is limitless. His mercy is everlasting. His word is enough. His grace is sufficient. That's my king. His reign is righteous. His yoke is easy. And his burden is light. That's my king. Well, I wish I could describe him to you. I wish I could describe him to you. But he is indescribable.
He is incomprehensible. He is invincible. He is irresistible. That's my king. I'm coming to tell you, the heaven of heavens cannot contain him, let alone a man explain him. That's my king. You can't get him out of your mind. You can't get him out of your hands. Oh God, do I have a witness? You can't outlive him, and you cannot live without him. That's my king. Do you know him? Well, the Pharisees could not stand him, but they found out they couldn't stop him. Oh God, oh God, the witnesses, listen to me, the witnesses could not get their testimonies to agree against him. Herod tried to kill him, but he could not. I'm telling you, my brothers and sisters, Herod couldn't kill him. Death couldn't handle him. The grave could not hold him. That's my king. That's your king. That's your king. Let me tell you, he has always been and will always be. There has never been a predecessor, nor will there be a successor after him. There's nobody before him, and there'll be nobody after him. I'm telling you, that's my king. You can't impeach him, and he's not going to resign. That's my king. Thine is the kingdom and the power and the glory. That's my king. All the glory and all the power belongs to the Lord. That's my king. Do I have a witness? Thine is the kingdom and the power and the glory forever and ever and ever and ever and ever and ever and ever. How long is that, brother? And ever and ever and ever and ever and ever. And when you get through all of the evers, then amen. Give God a praise, please. அது எப்படி தமிழ்ல சொல்றது? முடியலங்க. சாரி. ட்ரை பண்ண முடியல. ஆனால் எழுதி கொள்ளுங்க. அதை ஒரு பட்டியல் எடுத்து, இந்த டேப்பை வாங்கி அதை பட்டியல் எடுத்து இங்கிலீஷ்ல போட்டு உன்னுடைய டோர்ல ஒட்டுங்க. எப்பொழுதெல்லாம் சோதனை வரும் பொழுது ஈடு இணையில்லாத உன்னுடைய ராஜாவை நோக்கி பாருங்க. He's your king. Let's rise to our feet. He's your king.